பிளாகர் பேஜ் எப்படி நியூவாக க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம்குள்ளே போய்க்கோங்க. அதில் பிளாகர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து வியூ ஆகும். ஃபஸ்ட்டு பிளாகர்னால் என்னன்றதை நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். கூகுள் ப்ரொவைட் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒரு பிளாகர் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூன் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா விக்கிபீடியாவில் உங்களுக்கு மூனை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வரும் பார்த்தீங்களா? அதை தான் நம்ம வந்து பிளாக்னு சொல்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த blogger.comனு இருக்குல்ல, அதை வந்து அந்த சைட்குள்ளே போயிடுங்க. இதில் கிரியேட் யுவர் பிளாக் அப்படின்னு இருக்குல்ல, இதை டச் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா சைன்இன்ற ஆப்ஷன் வரும். இதில் எந்த மெயில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில் ஐடியை சூஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஒரு மெயில் ஐடி இல்லைன்னா ஒரு ஃப்ரெஷ் மெயிலை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் டைட்டில், நீங்கள் என்ன பிளாக் போட போகிறீங்களோ அதோட டைட்டில் இதில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டைட்டிலை வந்து நீங்கள் எடிட் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு மூன் அப்படின்னு வச்சுக்கோங்க. த பியூட்டிஃபுல் மூன் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். இந்த நேமை வந்து நீங்கள் எடிட் கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த யூஆர்எல் அட்ரஸ் வந்து நம்மளால் மாற்ற முடியாது. ஸோ அதை நம்ம என்ன செட் பண்ணுறோமோ அதுதான். ஓகேங்களா? இந்த நேம் வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது சேர்த்துப்போம். இப்போ இந்த நேம் வந்து அவைலபிள்னு காட்டுது. இதை கொடுத்து நம்ம யூஆர்எல் அட்ரஸை வந்துட்டு சக்ஸஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மூன் ஃபினிஷ் பட்டன் கொடுத்துக்கோங்க. இந்த ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ப்ராசஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த 3 லிங்க் இருக்குல்ல, இந்த ஐக்கான் இருக்குல்ல, டச் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நியூவாக போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டு, அதுக்கான தீம் எல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ நியூ போஸ்ட் அப்படின்றதுக்கு எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இப்போ இந்த மாதிரி பேஜ் தான் உங்களுக்கு வியூ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மூனை பற்றி என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம், பிக்சர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதை போல்டாகவோ இட்டாலிக்காவோ என்ன வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு பிக்சர் இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பிக்சர் இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள், ஃபோட்டோஸ்னு இருக்கா. இந்த ஜுவல்லரி பிக் எடுத்துப்போம். ஓகே, இந்த ஜுவல்லரி பிக் நம்ம எடுத்துக்கிட்டோமா. இப்போ இதில் நம்ம பேர்ட்ஸ் வேணும்னாலும் ஏதாவது எழுதணுனாலும் எழுதிக்கலாம். இதுக்கு டைட்டில் கேட்டிருக்காங்க, ஜுவல்லரி அப்படின்னு டைட்டில் கொடுத்து இங்கே போஸ்ட் பண்ணோன்னா கூட நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். சொன்னல இங்கே பாருங்கள், நியூ ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு கூட நம்ம போட்டுக்கலாம். இது பாருங்கள், இப்போ இந்த வேர்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போல்டாவோ இட்டாலிக்காவோ என்ன வேணால் பண்ணிக்கலாம், நார்மலாகவோ என்ன வேணால் செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த கலெக்ஷன்றதை மட்டும் நான் பண்ணுறேன். இது பாருங்கள், போல்டாக இருக்கிறேன், போல்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இதை இட்டாலிக்கில் பண்ணுறேன், இட்டாலிக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளாகில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம போஸ்ட்டு போடலாம். இதை தான் நியூவாக வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்களும் இதே போல் க்ரியேட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.